The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நடப்பு ஐபிஎல் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. அதே நேரத்துல புள்ளிப்பட்டியல்ல 10வது இடத்தை பிடிச்சு அடுத்த சுற்றுக்கு முன்னேறாம வெளியேறிய அணிகள்ல மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஒண்ணு. ஏற்கனவே அந்த அணியின் ரசிகர்களுக்கும் அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கும் 7ஆம் பொருத்தமாவே இருந்துச்சு. அவரை அந்த அணியின் கேப்டனா கூட மதிக்காம சிலர் தொடர்ந்து வெறுப்பேற்றிட்டு வந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அவருடைய செயல்பாடுகளும் இருந்ததா கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளரான நீட்டா அம்பானி அணியின் ஏமாற்றத்தை கொண்டிருக்காங்க. இருந்தாலும் வீரர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா அணியின் மூத்த வீரர்கள் கிட்டையும் ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது. அப்போ அவங்க இது நம்ம அனைவருக்குமான ஏமாற்றம், நம்ம விரும்பியபடி எதுவுமே நடக்கல, நான் மும்பை அணியின் உரிமையாளர் மட்டும் இல்ல எல்லாரையும் மாதிரி நானும் ஒரு மும்பை இந்தியன்ஸ் அணியின் பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அணியுடைய ஜெர்சி அணியிறது மிகப்பெரிய கௌரவம், மும்பை இந்தியன்ஸ் டீமோட இணைந்திருக்கிறத மிகப்பெரிய பாக்கியமா கருதுறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீமோடைய தோல்வி குறித்து ஆலோசனை செய்ய மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு பேசி நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. இதை தவிர மும்பை இந்தியன்ஸ் அணியில விளையாடிய ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா ஆகிய 4 பிளேயர்ஸும் T20 உலக கோப்பையில விளையாட இடம் பிடிச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு ரசிகர்கள் அளிக்கும் உற்சாகத்தை குறிப்பிட்டு நீட்டா அம்பானி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மூத்த வீரர்கள் அழைத்து அவங்க ஆலோசனை நடத்திருக்கிறதுனால அடுத்த தடவை அந்த டீம்ல ஏதாவது மாற்றம் நிகழலாம் அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.